30 வயசுல கண்ணு போயிடும், உடம்புல ரத்தம் இருக்காது, முட்டு தேய்மானம் வரும். 35 வயசு 40 வயசு ஆயிட்டுனா உடம்புல எல்லாமே இழந்துரும், எல்லாமே உப்பு தின்னுரும். எப்படி உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா ஒர்க் இருக்குமா? ஒரு 6 மாசம் இருக்கும். 6 மாசம் இருக்கும். உப்பளத்தை எடுக்கணும் போராடுறவங்க எதுக்கு போடுறாங்கன்னா இதுக்கு தான். ஒரு கடினமான தொழில் தான் இது. ஆனாலும் நாங்க ஒரு சந்தோஷத்துல இதை செய்யறோம். குட் ஈவினிங் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு அழகான கடலோர கிராமத்துக்கு வந்து நம்ம பிரதர் நம்மளை கூட்டு போறாரு. அப்படிதானே ப்ரோ? ஓகே, நம்ம கூட வந்து 2 ஸ்பெஷல் கெஸ்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய், அருணா சிஸ்டர் இருக்காங்க, அனிதா இருக்கா. நாங்கள் 2 பேரும் போகிறதா தான் பிளானு. அவங்க 2 பேரும் இல்லை நாங்களும் வருவோம்னு சொல்லி வந்ததுனால நம்ம எப்பவுமே வந்தாங்கன்னா நம்ம வெல்கம் பண்ணுவோம். ஆமாம், அதனால என்னது புரியல. ஓ, அதான் நாங்க 2 பேரும் எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிடுவோம்னு எங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க எங்க கூட வராங்க. ஸோ இப்போ எந்த ஏரியாவுக்கு ப்ரோ நம்ம போறோம்? ஏரியா பக்கத்து ஏரியா தானே, எங்க கடற்கரை பக்கத்து கடற்கரை முள்ளுக்கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியா பேரே முள்ளுக்கம்பி. அங்கதான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ அங்க போறோம், என்னென்ன ஃபன் பண்றோன்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். அழகான தூத்துக்குடி கடலோர கிராமத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். லெட்ஸ் கோ. வெளியே பாருங்க, ஃபுல்லாவே உப்பளம் தான். வயல் மாதிரி, இது உப்பு வயல். இன்னும் நிறைய இருக்கும்ல, இல்ல ஃபுல்லா உப்பாவே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி வெள்ளையா ஸ்னோ மாதிரி இருக்கும்ல. இது எல்லாமே உப்பு தான், நல்லா மலை மாதிரி கூட்டி வச்சிருக்காங்க. நிறைய விண்ட்மில் இருக்குல்ல ப்ரோ இங்க? ஆமாண்ணா, இது வந்து ஆசியாவிலேயே ஃபர்ஸ்ட் இங்க தான் விண்ட் மில் வச்ச இடம். ஏசியாவிலேயே? ஓ ஆமா, இது பாருங்க எல்லாம். ஆனா எல்லாமே உடைஞ்சிருச்சுல. ஆமா, இப்போ எதுவுமே யூஸ் கிடையாது, சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி வச்சு பார்த்தாங்களா. ஓகே, ட்ரையல் மாதிரி இங்க வச்சு செட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாருங்களேன், எல்லாம் ஃபுல்லா உடைஞ்சிருச்சு. ஆனா அப்போ உள்ள விண்ட் மில் வெறும் குட்டி குட்டியா இருக்கு. ஆமா ஆமா, நல்ல பெருசா, ரொம்ப திக்கா. ஓ, இது எதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல. அப்போ இங்க பாருங்களேன், அதெல்லாம் பாருங்க ஃபுல்லா உடைஞ்சிருக்கு. இங்கேயுமே அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனோட வியூ வந்து பயங்கரமா இருக்குல்ல. எங்க போனாலும் பாத்துடலாம், நம்ம எங்க இருந்தாலும் நம்ம பாத்துடலாம். ரைட், வந்துட்டோம். இதான ப்ரோ ஸ்பாட்டு? ஆமாண்ணா, அந்த டீடாப்ல இருக்கு. ஓகே, இங்க விட்டுறலாமா காரை? இப்படியே விட்டுறலாம். ஓகே, ஆல்ரைட். ஸோ எஸ், பர்ஃபெக்ட், வந்தாச்சு. கீழே இறங்கிடுவோமா? ஸோ வந்துட்டோம். we are here. ஓகே, வலைலாம் இப்போ ரெடி பண்ணிடுவாங்களா ப்ரோ? ஓகே, இது வந்து முரல் மீன் சொல்லிட்டு பிடிப்போம், அதுக்குள்ள வலை. முரல் மீன்? ஆமா, ஒவ்வொரு மீன்களுக்கும் ஒவ்வொரு வலை இருக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து ரொம்ப பெரிய மீன்லாம் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக வலை டேமேஜ் ஆயிரும்ல, அறுந்துடும். இப்போ அது அறுந்தாலும் நீங்கள் வந்து அதை திருப்பி தச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? ஃபிக்ஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். ஓகே, இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் தான், அதுக்கப்புறம் புது வலை தான். ஓகே. ஏய் ஹலோ, ஹாய், எப்படிரா இருக்கீங்க? இது என்ன இன்னொரு கண்ட வருது? ஏன் என்ன பார்த்து ஓடுறீங்க? இருங்க, இனிமேல் இங்க நிக்க போறாரா சாமி? கோழி குஞ்சு எப்படி ஓடுது பாருங்க. நல்ல மனுஷமா நடிக்காத. இங்க பத்தியா, இது எல்லாமே உப்பளம் தான். அது பேக் பண்ணிட்டு இருக்காங்களே. ஆமா ஆமா, அங்க பேக் பண்றாங்களா? போலாமே அங்க நம்ம. போய் பாப்போம். ஓகே, நான் எதிர்பார்த்தது தான். உப்பு வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அனி, நம்ம பேசாம ஒரு 2-3 மூட்டை வாங்கிட்டு போயிடலாமா வீட்டுக்கு? தேவைப்படும் உப்பு. கம்மியா போட்டு சாப்பிட சொல்றாங்க. இல்ல மூட்டையா வாங்கிட்டு போய் என்ன பண்றது? மூட்டையா வாங்கிட்டு போய் சாப்பிடணும். நீ அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை உற்பத்தி பண்றாங்க. நம்மளாம் நிறைய வாங்கி சாப்பிட்டாதானே அவங்களுக்கு பிசினஸ். கேட் வந்து முள்ளிலேயே ரெடி பண்ணிருக்காங்க. முன்னாடி எங்க வீட்டுல இப்படி டாடி ரெடி பண்ணுவாங்க ப்ரோ. அதெல்லாம் ஒரு டைம் இந்த மாதிரிலாம் பக்காவா ரெடி பண்ணுவாங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன். நடந்து போறதுக்கே எந்த அளவுக்கு உங்களுக்கு கேக்குதுன்னு தெரியல ஆடியோ, பட் சீரியஸாவே செமையா இருக்கு. ஓ, ஃபுல்லா உப்பு. இங்க பாருங்க, கீழே பாருங்க. நீ எதுல நடக்கிற? கல்லுப்பு இப்படி கீழே கொட்டி வச்சிருக்காங்களே. சாப்பிட்டு பார்க்கலாமே, தெரியுதா உள்ள? ஆமா, உப்பு அப்படியே பூத்துரும். அது சில டேஸ்ன்னு சொல்லி குறிப்பிட்ட நாட்கள் விடுவாங்க. சன்லைட்லேயே இருக்கணும். இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அந்த கலர்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. பாருங்களேன்,
எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க, திக்காக இருக்கு, கல் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி உப்பளத்துக்கு நான் வந்திருக்கேன். செமையா இருக்கு சீரியஸா. இங்க பாருங்க பாலம். உப்பு வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ வெயிட் என்ன இருக்கும்? 25 கிலோ. 25 கிலோ ஒரு மூட்டையும். ஆமாம். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் டி ஜெய்சங்கர். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. சரிங்கய்யா. நன்றி. நன்றி. ஓகே, ஸோ அண்ணனுங்களாம் வந்து உப்பை பேக் பண்ணி ஏற்றிட்டு இருக்காங்க. இது ஒரு மூட்டையிலையும் 25 கிலோ இருக்கும். ஸோ 25 kgs ஆஃப் சால்ட் பேக் இங்கே எல்லோரும் எப்படி ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். அது எல்லாமே பக்காவாக ஏற்றி அனுப்பிடுவாங்க. அனிதா இப்போயே சொல்லு, வேணும்னா 25 கிலோ மூட்டை. இது இப்போ வந்து ஃபேக்ட்ரிக்கு போயிடும். ஆமாம், அங்கே வந்து அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு பேக்கெட்ஸாக வரும். பேக் பண்ணிட்டாங்களா இப்போ? பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, பேக் பண்ணி வச்சு அப்படியே சாக்கில் அடிச்சு அப்படியே ஏற்றுறாங்க. இப்போ இந்த அயோடின் ஆட் பண்ணுவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல ப்ரோ, அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இல்லை கேட்டுருங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே இங்கேயே முடிச்சிருவாங்க. அதான் கழிவுல தான் இங்கே லாக் அந்த ஒதுக்கி வச்சிருக்காங்கல்ல, அதில் உள்ள கழிவு ஓகே, சுத்தமான இதை தான் அதில் பேக் பண்ணி ஃபுல்லாக பாக்கெட் போட்டு அப்படியே அந்த சாக்கில் இத்தனை பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு இத்தனை பாக்கெட்டு போட்டு நம்ம அப்படியே நேராக கிடைக்கும். நேராக பிஸ்னஸ் தான், நேராக அப்படியே நேராக கிடைக்கும். பாருங்களேன். அரவு பண்ணாதான் அது வேற. ஓகே, அரவுப்புனா அது வேற. மிஷினில் போட்டு இங்கே பாரு அண்ணி, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. ஓ வாவ், இது அப்படியே நேச்சுரலாக இருக்கிறது இல்லை ப்ரோ, இதை அடித்து உடைக்கிறதுலாம் கிடையாது. இது ஃபார்ம் ஆகும்போதே இப்படி தான் ஃபார்ம் ஆகும். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ தூத்துக்குடி வரும்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நீங்கள் உப்பளத்தில் இறங்கி பாருங்கள், உப்பை கையில் எடுங்க, டேஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். அப்படியே ஒரு பிடி வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணாலும் ஏன் வாயில் இல்லை, நீயும் வாயில் போட்டு பாரு. சிஸ்டர் பார்த்தீங்களா என்னென்னலாம் பண்ணுறான்னு? டேஸ்ட் தெரியணும் அவ்வளோதானே. அப்போ நான் வாயில் சாப்பிட்டு ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிறோம், பரவாயில்லையா? வேணாம், அது கூட மாங்காவோ இல்லைன்னா ஒரு கொய்யாக்காவோ, இதுக்காக நான் இப்போ கொய்யாக்கா எங்கே போகிறேன்? கொய்யாக்கா, அதில் கொஞ்சம் மசாலா, சில்லி பவுட்ரு இதெல்லாம் போட்டு கொடுத்தோன்னா சாப்பிட்லாம். ஆனால் எப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது சீரியஸாகவே. கண்டிப்பா நைஸாக எடுத்துகிட்டு போயிடலாம்லாம் நினைக்காத, அவங்க எல்லாத்துக்கும் கவுண்டிங் வச்சுருப்பாங்க. இதுதான் ஓகே, இதான் அந்த பாக்கெட்டு, ஒரு பேக். இப்படி சமையல் உதவுதில்ல உப்பு. ஆமாம், டேரெக்டாக வருது பாரு. அதுவும் எப்படி அடிக்க வச்சுருக்காங்க பாருங்க. எடுங்க 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 எடுங்க, இங்கே பாருங்க உப்பு. தமிழ்நாட்டில் தயாரானது, அதுவும் நம்ம தூத்துக்குடியில் தயாரான உப்பை அனிதா கையில் எடுத்து விளையாடிட்டு இருக்கா. இந்த உப்பளத்தோட ஓனர் பார்த்தா அவ்வளோதான். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஸ்னோ மாதிரி தான் இருக்குது. இட் லுக்ஸ் லைக் ஸ்னோ. இங்கே பாரு, இதுதான் உப்பு. இப்போதான் இது எவ்வளோ ரூபாண்ணா? இது 1 கிலோ பாக்கெட்டு. ஓகே, இதே மாதிரி பாக்கெட்டு 25 பாக்கெட்டு. 25 பாக்கெட் இருக்கும். ஒரு பண்டல் 25 பாக்கெட்டு, 25 கிலோ ஒரு பண்டல். ஓகே, இது இப்போ மழை பெஞ்சிச்சுல, மழை பெஞ்சப்போ அது உங்களுக்கு செட் ஆகாதுல, உற்பத்தி இருக்காது. உற்பத்தி இருக்காதுல்ல. ஓகே, அடுத்து வெயில் பிசினஸ் கொஞ்சம் டல் ஆயிரும். அந்த வெயில் நிறைய இருக்க தான் நமக்கு பிசினஸ் ரொம்ப அதிகம் விளையும். ஒரு மழைக்கு இப்போ வந்து உப்பு வாரமலும் இல்லை, அப்படியே இருக்கு. இன்னும் வெயில் அடிச்சு வேலைக்கு யாரும் வரமாட்டாங்க. மழை பெஞ்சாலே ஒண்ணுமே கிடையாது. அளத்துல உள்ள ஆளுகளுக்கு வேலை இருக்காதுயா. ஓகே, நேற்று அந்த அளத்துல அப்படித்தான் வேலை இல்லைன்ட்டாங்க. ஸோ பாருங்க, லாரி ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா அவங்களோட ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து மழைலாம் பெய்யாமல் இருந்தால் தான் உங்களுக்கும் சம்பளம் எல்லாமே. மழை பெஞ்சிச்சுன்னா ஒன்றுமே கிடையாது, வேலையே கிடையாது இங்கே. சரி, ஓகே. ஆனால் எப்படி உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக ஒர்க் இருக்குமா? இல்லை, ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதம் இருக்கும். 6 மாதம் இருக்காது. ஒரு கடினமான தொழில் தான் இது. ஓகே, சரிண்ணே, ரொம்ப நன்றி நீங்கள் வந்து பேசுனதுக்கு. பாருங்க, அவங்க வந்து பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா தூள் உப்பு இருக்காண்ணே அந்த சைடு, அரைச்ச நைஸ் சால்ட்டா? ஓ, அந்த சைடில் இருக்கு. ஓகே, ஆமாம், நைஸ் இருக்கு. போகலாமா? அங்கே போய் பார்க்கலாமா? ஓகேண்ணே, சரிண்ணே, நீங்கள் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. பை பை, டேக் கேர், டேக் கேர். ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, நல்லா ஹாப்பியாக, நல்லா பாசிட்டிவாக இருக்காங்க. அவங்க சொன்னதில் ஒரே ஒரு விஷயந்தான், மழை பெஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிஸ்னஸே கிடையாது. மழை பெஞ்சா அந்த உப்பு பூக்குன்னுவாங்கல்ல, அந்த உற்பத்தி வந்து கட்டாயிரும். இது வந்து ஒரு வயலில் எப்படி நமக்கு நெல் வருதோ அதே மாதிரி தான். அந்த வயல் கரெக்டாக, இந்த உப்பளம் வந்து கரெக்டாக இருக்கணும். நல்ல வெயில் இருக்கும்போது நல்லாவே அவங்களுக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கும். அண்ட் இப்போ 2-3 நாளாக வேலை பண்ணலன்னு சொல்கிறாங்க. 2-3 நாளாக மழை பெஞ்சதுனால இங்கே எந்த ஒர்க்குமே நடக்கல.
அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். இந்த உப்பளங்களில் இவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணனால தான் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக நம்ம சாப்பிட்றோம். உப்பு இல்லா பண்டம் குப்பையிலேன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அந்த உப்பு இருக்கணும், அந்த உப்பும் கரெக்டாக இருக்கணும். இல்லைனாலும் நல்லா இருக்காது. அதிகமாக போயிடுச்சுன்னா ஐயோ அதிகமாகிடுச்சேன்னு இருக்கும். கரெக்டான அளவில் சாப்பிடுவோம். அதனால இந்த உப்பு வந்து நிறைய உற்பத்தி ஆகணும். இங்கே எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்கல்ல. ஆமாண்ணா, இந்தியாவிலேயே 2வது இடம் தூத்துக்குடி தான். இங்க இருந்து அதிகமான உப்பே வெளிநாட்டுக்குலாம் அதிகமாக போகுது. இப்போ இடையில இருந்து இம்போர்ட் பண்ணிலாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தூத்துக்குடி உப்பளம் சங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கெல்லாம் நீங்க இம்போர்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனையா வந்துச்சு. ஏன்னா இங்க அதிகமான உப்பு இருக்கு. நமக்கு உற்பத்தி நிறைய இருக்கும்போது நம்ம இம்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு முழுக்க முழுக்க இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் ஆனாதான் நம்ம உப்புக்கு மதிப்பு இருக்குன்னு. ஸோ அங்கே போகலாமா ப்ரோ? அந்த அந்த அரைச்ச உப்பு, ஐ மீன் தூள் உப்பு, தூள் மைசூர் பாக்குனே வருது. தூள் உப்பு அணி மைசூர் பாக்கு இருக்காடி. இந்த தூள் மைசூர் பாக்கு சாப்பிட்ற பழக்கம் போக மாட்டேங்குது. அண்ணா ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த பலகையை வச்சு உள்ள எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த லைனா இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஒரு நாளைக்கு நேராக போட மாட்டாங்கன்னா மறுநாளைக்கு இப்படி நேரம் இப்படி குறுக்க போடுவாங்க. ஓகே. ஒரு நாளைக்கு இப்படி நேராக போட்டு போயிட்டு இப்படி நேரம் போடுவாங்க. ஒரு மறுநாளைக்கு நேரம் இப்படி குறுக்க போடுவாங்க. அப்பதான் அது வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். அந்த விளைச்சல் கரெக்டாக இருக்கும். அது வந்து எத்தனை நாள் ஆனால் பார்ப்பாங்க? இப்போ எத்தனை பார்த்து இருக்குன்னு தெரியல. ஓகே. ஆமா, என் இப்போ வீட்டில் இதுக்கு ஒரு வாரம் ஆகுமா? ஃபுல்லாக நல்லா வெயில் இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள். 10 நாள். அதுவுமே வெயிட் பண்ணி தான், உடனே எல்லாம் கிடைக்காது. உடனே கிடைக்காது. ஆமாம், இது வந்து கொஞ்சம் தண்ணியில இருந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே டிகிரி கணக்காக டிகிரி வைப்பாங்க. டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் தண்ணி வைப்பாங்க. ஓகேண்ணே, நன்றி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், கடல் தண்ணியிலேருந்து உப்பு எடுப்பாங்க தான். பட் இங்கே இருக்கிறதெல்லாம் டைரெக்டாக கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து எடுக்க மாட்டாங்க. அதே அண்ணன் சொல்லுங்க. போர் போட்டு தான் எடுப்பாங்க. பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி தண்ணி வந்து அவ்வளோ செலைன் கண்டென்ட் ரொம்ப இருக்கும். உப்போட அந்த லெவல் வந்து அதிகமாக இருக்கனால தான் போட்டு எடுப்பாங்க நேரம். அங்கெல்லாம் அங்கே இருக்கு அந்த பம்ப் இருக்குல்ல. நான் கொஞ்சம் தூரத்தில் எங்கண்ணே அங்கே இருக்குல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் ஒரு வீடு மாதிரி இருக்கா, அதுதான் வந்து மோட்டர் ரூம். அங்கே தான் மோட்டர் இருக்கும், போர் போட்டிருப்பாங்க. அந்த நிலத்தடி தண்ணி தான் பிளாக் பண்ணி வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நிலத்தடி தண்ணீரே வந்து அவ்வளோ உப்பு இருக்குமா. நான் ஒரு டைம் 2018 ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அப்போ நான் கேட்டேன் உப்பாக இருக்குமாண்ணான்னு கேட்டேன். அவர் சொன்னார் பிடிச்சி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு. வாயில் வச்சது தான் அப்பா, இந்த கடல் தண்ணிக்கு ஈக்குவலாக வந்து உப்பு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ உப்பும் கிடைக்குது இங்கே. இது பாருங்க, மழை பெஞ்சதுனால தான் இல்லை, இது மழை பெஞ்சதுனால இவ்வளோ டைட் ஆயிடுச்சு. இங்கே உப்பு நல்லா பிரைட்டாக இருக்குது. இங்கே நல்லா பிரைட்டாக இருக்குது. ஓ, ஃபுல்லாக உப்பாக எடுத்து வச்சுட்டாங்கன்னா நமக்கு பார்க்கவே முடியாதுல்ல. ஆமாம் ஆமாம், அந்த ஸ்னோ பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்துருமோ? ஆமாம், எல்லா சைடும் வெள்ளையாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்குங்க பாருங்களேன். அப்பா கோல்டு. ஆமாம், அழகா அணி. ஆமாம், உட்காரு. ஸ்னோ இன் தூத்துக்குடின்னு போட்டுடலாண்டி. ஹலோ டாகி. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ அக்கா, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பொன்மாடத்தி. ஓகேக்கா. அக்கா, இங்கே உப்பை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்கல்ல, சொல்லுங்கள். நம்ம தம்பி தங்கச்சிலாம் பார்ப்பாங்க. எல்லாரும் பார்ப்பாங்களா? ஃபஸ்ட்டு இந்த உப்பு வந்து இது வந்து கல்கத்தா உப்பு. சரி, ஓகே. இது கல்கத்தா உப்புனா இது வந்து ஃபஸ்ட்டு லோக்கல் உப்புன்னு ஒன்று இருக்கும். கல்கத்தா உப்பு நம்ம தூத்துக்குடியில் ரெடி பண்ணுறோம். ஆமாம், தூத்துக்குடியில் ரெடி பண்ணுறோம். மணி வந்து பர்ஸாக இருக்கும், நேரடியாக சாப்பாட்டுக்கு போடலாம். இதுக்கு எந்த ஒரு கழிவு இருக்காது, சுத்தமாக இருக்கும். தூசி துப்பட்டா எதுவும் இருக்காது, ஒரு கல்லு கில்லு எதுவும் இருக்காது. நேரடியாக சாப்பாட்டுக்கு போடலாம், எதுலேயும் பண்ணிக்கிடலாம். இந்த உப்பு நமக்கு தேவை, நம்மளால் பவுட்ரு பண்ண முடியலன்னா இதை லேசாக காய போட்டு மிக்சியில் போட்டு அடித்து சாரில் வச்சு எப்பவும் தேவைப்படும். இந்த பருப்பாருக்கு நம்ம இதை கரைக்கணும்னு நினைச்சோம்னா மிக்சி இருக்கிறவங்க நல்லா காய போட்டு மாடியில காய போட்டு மிக்சியில அடிச்சு வச்சுக்கிட்டா எப்பவும் கூட்டுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கிடலாம். அப்படி நம்மகிட்ட மிக்சி இல்லை அப்படின்னா லேசா தண்ணியில கரைச்சி கூட்டு குழம்புக்கு லேசா தண்ணியில கரைச்சி விட்டா அதுவும் நீட்டா பண்ணிக்கிடலாம். இந்த உப்பை வச்சு அது பண்ணலாம். நல்லா வசதி இருக்கிறவங்க, கொஞ்சம் நல்லா வசதி இருக்கிறவங்கன்னா 2 இதா இது உப்பை வந்து நல்லா ஃபர்ஸ்ட் அலசி அதை வறுத்து கொண்டு வரும். அது ஒரு உப்பு ஒரு விதமா இருக்குது. அப்புறம் வந்து ரப்பரவேன்னு சொல்லி ஒரு இது போட்டா 2ஆ வெட்டி போடும், அது ஒரு விதமா இருக்கு. அதுக்கு பிறகு இதை வெயில காய போட்டு நல்லா கோடு போட்டு அதை 2வது பவுடர் ஆக்கி போடுறது விதம் இருக்கு. மொத்தம் 3 விதம் இருக்கு. ஆமா, 3 விதமா பவுடர்ல இருக்குது. பருமணில வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ரகம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆமா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதுதான். இதுக்கு அடுத்து வர்றது அது வந்து தம்பாட்டு உப்பு அப்படிம்பாங்க. தம்பாட்டு உப்புனா நார்மலா தரையில விளையிறது.
சும்மா தரையில விளைச்சல் பண்ணி வெளியே கொண்டு வருது தம்பாட்டு உப்பு. அது வந்து எப்படின்னா தலையை விரிச்சுக்கிட்டு இருக்கும். ஓகே. அந்த உப்பு அள்ளி பார்த்தா தலையை விரிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த உப்பு வந்து நல்லா பவட்டா வெயிலுக்கு நல்லா கரெக்டா கண்ணாடி கிளாஸ் மாதிரி இது மினுங்கும். ஓகே. கண்ணாடி கிளாஸ் மாதிரி மினுங்கும், நல்ல வெயிட் இருக்கும். இல்ல அது நல்லா பிரைட்டா இருக்கு. இங்க பாருங்களேன், இப்போ வந்து எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாருங்க. நல்லா கண்ணாடி கிளாஸ் வெயிலுக்கு நீங்க கூறாப்பு நேரம் எடுத்துருக்கங்க. வெயில் நேரம் இதை வந்து எடுத்தா பளிச்சுன்னு இருக்கும். பளிச்சுன்னு நல்லா அப்படியே நம்ம கண்ணாடி பாக்குற கிளாஸ் மாதிரி பல பல பலன்னு நல்லா மின்னும். அது பார்த்தா நம்ம கண்ணுல வந்து இது போடணும், கண்ணாடி போடணும், இல்ல துண்டு கட்டிக்கிடணும் அதை பாக்குறதுனா. இல்லைன்னா கண்ணு கறிக்கும். நம்ம கண்ணுக்கு வந்து மருந்து தான் ஊத்தணும், என்ன துண்டு கட்டிக்கிடணும். இது இப்ப உங்களுக்கு கூறாப்பா இருக்கனால அதோட இது தெரியல. நல்ல வெயில் டைம் வந்தா தட்டு ஃபுல்லாவே மினுங்கும். எல்லா இடமும் தட்டு ஃபுல்லா மினுங்கும். எல்லாம் சைனிங்கா தான் இருக்கும். நீங்க அந்த வயல் உப்பளத்தை வந்து தட்டுன்னு சொல்லுவீங்க? ஆமா, அது வந்து தட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. ஆமா, உற்பத்தி பண்ற இடம் நாங்க தட்டுன்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாவே வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும், பார்க்க முடியாது, பயங்கரமா இருக்கும். ஒரு கண்ணாடி போட்டு தான் அதை பார்க்க முடியும். இல்ல தலையில துண்டு கட்டணும், துண்டு கட்டிட்டு தான் அதை நாங்க பண்ண முடியும். நாங்களுமே ஷூ போட்டிருப்போம், சாக்ஸ் போட்டிருப்போம், தலையில துண்டு கட்டி இருப்போம். அதை பண்ணினாதான் அதை பார்க்க முடியும். இல்ல காலையில விடியறதுக்குள்ள பண்ணிட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டமான வேலைலாம் அவ்வளவு இது இருக்குன்னு சொல்ல முடியாது. வேலை பாக்குறவங்களுக்கு கஷ்டம் தெரியாது, புதுசா வேலை பாக்குறவங்களுக்கு கஷ்டம். ஆனா வேலை கஷ்டம்தான். ஆமா, அது ஆனா இஷ்டப்பட்டு பாக்குறதுனால கஷ்டம் தெரியாது. இஷ்டப்பட்டு பாக்குறதுனால கஷ்டம் தெரியாது. எப்படி சொல்றாங்க பாருங்க, 50 வருஷத்துக்கு மேல வாழ முடியாது. இந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா அக்கா வந்து அதை சந்தோஷமாவும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாவும் சொல்றாங்க இது கஷ்டம் இல்லைன்னு. உங்களோட உழைப்பு எங்களுக்கு தெரியும். ஆமா, அதனால இந்த உப்பு வந்து வேலை பாக்குறவங்க வந்து ஒரு 30 வயசுல கண்ணு போயிரும். 30 வயசுல கண்ணு போயிரும், கால் கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், உடம்புல ரத்தம் இருக்காது. அதுக்கு நாங்கள் ஊசி போட்டுக்கிடுவோம். முட்டு தேய்மானம் வரும், 2 காலு தேய்மானம் வரும், கழுத்து தேய்மானம் வரும், அந்த பச தேய்மானம் வரும், உடம்பு ஃபுல்லாகவே தேய்மானம் வந்துடும். 30 வருஷம் தான் கரெக்டாக. 30 வயசுல எங்களுக்கு எல்லாமே வந்துடும். 30 வயசுக்கு மேலே கூட வேணால் ஒரு 5 வருஷம் வேணால் நாங்கள் உற்பத்தி பண்ண முடியும். 5 வருஷம் தாண்டிட்டு அப்படின்னா 35 வயசு 40 வயசு ஆயிட்டுனா எல்லாமே இழந்துரும், உடம்புல எல்லாமே இழந்துரும், எல்லாமே உப்பு தின்னுரும். இதில் வந்து அவ்வளோதான், அப்புறம் வேலை பார்க்க முடியாது. அந்த 40 வயசு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட டைம். அதுக்குள்ள காலெல்லாம் ரொம்ப நடக்க முடியாது, 2 முட்டுமே நடக்க முடியாது, உட்காந்துட்டு எந்திக்க முடியாது. நீங்க பண்ற வேலைனால உள்ள நின்னு வேலை பண்ணாலும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நாங்க எங்களுக்கு வேற வழி இல்லல்ல. உப்பளத்திலே நாங்க விரும்பி பாக்குறதுனால, நாங்க பாட்டங்காலம் பூட்டங்காலமா பாக்குறதுனால நாங்க இதே விருப்பமா எடுத்துக்கிறோம். அதை இஷ்டப்பட்டு எடுத்துக்கிறோம். இந்த உப்பு உற்பத்தி இது மொத இடம்னா இது மொத குவாலிட்டில உப்பு. அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். அதை நாங்க வெளியேறி போட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எவ்வளவு கோடி மக்கள் இதை சாப்பிடுறாங்கல்ல, இதை சாப்பிட்டு நோய் நொடி வரக்கூடாது. அவங்களுக்கு எந்த ஒரு நமக்கு இருக்கிற வேதனை அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதை பார்த்த உடனே அவங்க சாப்பிடணும், நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நாங்க சந்தோஷமா அதை எடுத்து வெளியே போடுறோம். அதனால எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல. ஆனா 40 வயசுக்கு மேல இந்த உப்பளத்துல வாழ முடியாது. எல்லாமே போயிரும். எது சுகர் வந்துரும், பிரஷர் எல்லாமே வரும். முதல்ல முட்டு தேய்மானம் வரும், நடக்க முடியாது. சொல்றப்பதான் தெரியுது. ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னாங்க அக்கா, ஆனா சொல்லிட்டே இருக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் அது வந்து வருது. ஆனா இது சிறு வயசுல இருந்து பண்றோன்னு ஒரு பாக்கெட் போடுவாங்க, இதை வந்து பண்டல் போடுவாங்க. பாக்கெட் பண்ணி பண்றவங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுல ரத்த ஓட்டத்துல இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாது. அவங்க ஒரு 35 வயசுக்கு மேல உட்காந்துட்டாங்கன்னா முதுகு தேய்மானம் வந்துடும். முதுகு தேய்மானம் வந்து கை தேய்மானம் வந்துடும். இந்த குறுக்கு இருக்கு இல்லையா, அந்த குறுக்கு ஃபுல்லா உளைச்சல் கொடுத்துட்டு எந்திக்க முடியாது, உட்கார முடியாது, பெல்ட்டு தான் போட முடியும். ஆனா அதை விட்டா எங்களுக்கு வேற பொழப்பு இல்லையா, இதை வச்சுதானே சாப்பிட வேண்டியது இருக்கு, குடும்பத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறதுக்கு நாங்க இதை படிச்சு இன்னுமேட்டும் வர தலைமுறைக்கு பிள்ளைகளை படிக்க வச்சு அந்த பிள்ளை எதனால வேலை பார்க்காதா அப்படின்னு ஒரு ஏக்கத்துலதான் இந்த வேலையை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் எங்க தாத்தா பார்த்தாங்க, எங்க அப்பா பார்த்தாங்க, இப்ப நான் பாக்குறேன். ஆனா என் பிள்ளைகள் இதை நாங்க பார்க்கல. என் பிள்ளைகள் 2 கிட்டாச்சி ஓட்டுது, ஒரு பிள்ளை வந்து அந்த அழகு நிலையத்துல போயிருக்கு, ஒரு பிள்ளை வந்து படிச்சுட்டு தையல் கிளாஸ் அடிக்க அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்க படுற கஷ்டத்தை எங்க பிள்ளைகள் பாக்குது. பார்க்கும்போது அம்மாவே இவ்வளவு கஷ்டப்படும் போது நம்மளும் இந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிற பயப்படுதுங்க. அந்த உப்பை பார்க்கும்போது பயப்படுதுங்க. எங்களையுமே என்னம்மா வயசு விளையாட்டு இதுபறம் நமக்கு 2-3 பிள்ளைகளை பார்க்கணும், நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேதனைப்படுதுங்க. மறுவை என்ன செய்ய, படிப்பு இல்ல,
காடுகரை இல்லை, வீடு வாசல் வசதி கிடையாது. இதான் எங்களுக்கு காலங்காலமாக ஒரு ஓனருங்க நல்லா வீடு கட்டி கொடுத்து எங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. நாங்கள் இதில் இருக்கோம். இல்லாதவங்க வீட்டில் வாடகைக்கு கொடுத்து வெளி உலகத்தில் வாடகை கொடுத்தா வேலை பார்க்குறாங்க. இதில் முக்கால்வாசி பேருக்கு எங்களுக்கு சொந்த வீடே கிடையாது. சொந்த வீடே கிடையாது. நாங்கள் வாடகை கொடுத்தா இருப்போம். அப்படியே சொந்த வீடு இருந்துச்சுன்னா 2 சென்ட் இடத்துக்குள்ள தான் நாங்கள் வீடு கட்டியிருப்போம். இந்த தூத்துக்குடி எடுக்கணும், உப்பளத்தை எடுக்கணும் போராடுறவங்க எதுக்கு போடுறாங்கன்னா இதுக்கு தான். இருக்கிற வீடே இல்லாமல் இருக்கும்போது எங்களுக்கு படிப்பு கிடையாது, வீடு கிடையாது. அப்போ நாங்கள் இதை வச்சு எடுத்துட்டாங்கன்னா எங்கே போய் நிற்கிறது? பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது? ஒரு கஷ்டமான இடத்துல கூட. இதுவே நான் 2002 சுனாமி வந்து அடுத்த இதில் நான் பேசியிருப்பேன். ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ நான் பேசியிருக்கிறேன். இதே பொன்மாடசாமி காலத்தில் நான் பேசியிருக்கிறேன். சத்தியம் டிவியில் பேசியிருக்கிறேன். இதே தான் பேசியிருக்கேன். அப்போ முப்பளத்தை எடுக்கணும்னு சொல்லி போராடும் போது நான் தான் பேசியிருக்கிறேன். அப்போ வந்து பெரிய இது வந்து ஒளிபரப்பு பண்ணுறது, உலகம் பூரா ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு வந்து நுப்பாட்டி இருந்தாங்க. அப்போ நான் பேசியிருக்கிறேன். அதுக்கு பிறகு விட்டாங்க. இப்போ வந்து சொல்றாங்க, ஆனா இதை விட்டா நமக்கு பொழப்பு இல்லையா? கண்டிப்பா இது இருக்கு. ஆனா இது நீங்க சொல்றப்போ அதை ஃபீல் பண்ண முடியுது. நீங்க ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நாங்க ஒரு சந்தோஷத்துல இதை செய்யறோம். இது எல்லா மக்களும், எந்த நாட்டுல உள்ள மக்கள்லாம் இதை சாப்பிட்றாங்க. இது இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாமே உடம்புல உள்ளதெல்லாம் குறைஞ்சிரும். அதுக்காக செருப்பு போடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தூசி இருக்க அனுமதிக்க மாட்டோம். அந்த இடத்துல தண்ணி மோட்டர் வச்சு தண்ணி போடுவோம். அந்த இடத்த அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிருவோம். அந்த இடத்த உப்பை பாருங்க, ஒரு தூசி கூட போட விட மாட்டோம். அது பாப்பா படைச்சல கூட செருப்பை கலத்து பாப்பா அப்படின்னு சொன்னோம். ஏன்னா எல்லா பேரும் சாப்பிட்ற உப்பு உடனே அள்ளி வெளியே போட்டோடனே பண்டல் போட்டுருவாங்க. அந்த போட்டு ஏத்துறாங்கல்ல, அடுத்த செகண்ட் அடுத்து இங்க வந்தோடனே பண்டல் உடனே ஏத்திடுவாங்க. அந்த மாதிரிலாம் உள்ள இப்படி குமிச்செல்லாம் போட விட மாட்டாங்க ஓனர். உடனே எடுத்தோடனே நைட்டு அள்ளி போடுறாங்கன்னா காலையில 5 மணிக்கெல்லாம் பண்டல் போட ஆள் வந்துடும். பாக்கெட் பண்ணிடுவாங்க. அவ்வளவு சுத்தமா பாக்கெட் பண்ணி உடனே வெளியே போயிடும். அதுக்கு மேல தூசி அடிச்சு அந்த உப்புல பட்டா சாப்பாடு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். அதனால அவ்வளவு சுத்தமா ஓனர் வச்சுக்கிடுறாங்க. லேசா தூசி இருந்தாலும் எங்களை எடுக்க சொல்றாங்க. எடுங்க, கட்டி எடுங்க, சாப்பாடு உப்பு அப்படின்னு ரொம்ப இதா வச்சிருப்பாங்க. அந்த அளத்தை பொறுத்தளவு ஓனரு ரொம்ப கண்டிஷனா இருப்பாங்க. உப்பை வந்து இவ்வளவு உற்பத்தி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பாத்திகள் இறங்கினாலும் நாங்க வெறுங்கால இறங்க முடியாது. பாருங்க எவ்வளோ பிரைட்டா இருக்கு பாருங்க. இங்க தானக்கா? ஓகே, இங்க பாருங்க எவ்வளோ ரிச்சா இருக்கு பாருங்க. நல்லா பிரைட்டா இருக்கு ஆக்சுவலா. அக்கா இப்போ இந்த உப்பை நான் பார்த்துட்டேன், நல்லா பிரைட்டா செமையா இருக்கு. ஆனாலே எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் இந்த உப்புக்கு நீங்க கல்கத்தா உப்புன்னு பேர் வச்சிருக்கீங்க? இந்த உப்பு வந்து உற்பத்தி பண்றதுக்கு 3 மாசம் ஆகும். ஃபர்ஸ்ட் நாங்க அந்த பாத்தியில வலிச்சு தண்ணி 3 மாசமா? 3 மாசம் ஆகும். நெல் விளையிற மாதிரி. ஆமா, அந்த உப்பு கல்கத்தா உப்பு நாங்க எடுக்கிறதுக்கு 3 மாசம் ஆகும். 3 மாசம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க தண்ணி வச்சு வலிச்சு தட்டி அதை நல்லா காய போட்டு, அதுக்கு பிறகு மிதிக்கிறவங்க மிதிக்காதவங்க நல்லா செட்டா இருக்கிறவங்க அதுக்கு பிறகு நாங்க தண்ணி வைக்கணும். 15 டிகிரி வைக்கணும். ஃபர்ஸ்ட் 15 டிகிரி வச்சு நாங்க பறக்க போட்டு நல்லா உப்பு பிடிச்ச பிறகு அதுக்கு பிறகு 20 டிகிரி உள்ள வைக்கணும். 20 வச்சு அதுக்கு பிறகு நல்லா உப்பு பிடிச்ச பிறகு 22 வைக்கணும். 25 வச்ச பிறகு பாத்தியா டிகிரி அப்படின்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க? அதுனா ஒரு இது இருக்கும். அது டிகிரி பாக்குறதுக்கு ஒரு அந்த அளவுல தான் இருக்கணும். அது அந்த அளவுல இல்லனா நீங்க தண்ணி ஊடுவீங்களா? எக்ஸ்ட்ராவா தண்ணி ஊத்துவீங்களா? இல்ல, தண்ணி ஊத்த மாட்டோம். அங்க இருந்து தெப்பத்துல இருந்து ஒவ்வொரு தெப்பமா இறக்கி கொண்டு வரும்போது அந்த நாங்க கொண்டு வந்து இந்த அத கரெக்ட்டா லெவல் பண்ணிடுவீங்க. அந்த டிகிரி பண்ணி கொண்டு வந்துருவோம். கொண்டு வந்து ஒரு பாத்தி நாங்க பண்ணும்போது 15 வைக்கணும். 15 வந்து தளம் புடிச்சு நல்லா செட் ஆகுறதுக்கு 15 வைக்கணும். வலிக்காத பாத்திக்கு. வலிச்ச பாத்திக்கு அப்படின்னு சொன்னா 20 வச்சாவே சரியாயிரும். வலிக்காத பாத்திக்கு 15 வச்சு அதுக்கு பிறகு 15க்கு பிறகு 20, 20க்கு பிறகு 22, 22க்கு பிறகு 25, 25 வச்சு முடிச்சிட்டாவே ராவ ஆரம்பிச்சிரும். அவ்வளவுதான். ஆமா, ராவி அது மேல கோடு போட்டா நம்ம வீட்டுல கல்லு, அது என்ன கல்லு நம்ம வீட்டுல கல்லு போடுறோம்ல, மொசைக்கு கல்லா, அந்த கல்லு டைல்ஸ் கல் மாதிரி இந்த பாத்தி ஒன்போல வலுவலுன்னு செட் ஆயிரும். அதுக்கு மேலதான் இந்த உப்பு உற்பத்தி பண்ணணும். அப்ப 3 மாசம் எங்களுக்கு கரெக்டா ஆயிடும். 3 மாசத்துக்கு பிறகுதான் அந்த உப்பை நாங்க எடுப்போம். இந்த உப்பு எடுக்கும் போது அந்த வெயிட்டு தரம், அந்த வெள்ளை எல்லாமே கரெக்டா இருக்கணும்.
அதை எடுத்து வெளியே போடும்போது அப்பதான் அவங்க பார்த்து வாங்கும்போது சாப்பாட்டுக்கு தரமாயிட்டு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஓகேக்கா, பாருங்களேன் கல்கட்டா உப்புக்கு எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. 3 மாசம், ஆமா 3 மாசம்ன்றது எவ்வளவு காத்திருக்கணும்ல. ஆல்மோஸ்ட் 100 days, 90 to 100 days. ஓகேக்கா, ரொம்ப நன்றி. சூப்பரா நிறைய விஷயங்கள் உப்பு பத்தி சொன்னீங்க. சாப்பாடு உப்பு எல்லாரும் ரசிச்சு சந்தோஷமா சாப்பிடணும். எல்லா மக்கள் நல்லா இருக்கணும், சாப்பிட்ற மக்கள் எல்லா பேருமே. ஓகேக்கா, ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. சரிம்மா. எஸ், அக்கா வந்து பாத்தீங்களா எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க உப்பை பற்றி. நான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, இதான் வந்து உங்கள் பாஸோட பேர். ஓ, அலத்தோட பேர். ஓனர் பேர் தானே? ஓகே ஓகே ஓகேக்கா, நன்றி, தேங்க்யூ வெரி மச். நம்ம பார்க்கலாம், சீக்கிரம் மீட் பண்ணுவோம். சரி, நான் இன்னைக்கு நிறைய கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக உப்பை பற்றி. இந்த 2018 நான் வீடியோ எடுத்தப்போ உள்ளே போயிட்டு அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஷார்ட்ஸும் நான் போடுறேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஹைவேல காரை நிறுத்திட்டு நானும் ஜிபினும் உள்ளே போயிட்டு அந்த உப்பளத்துலலாம் வீடியோ எடுத்திருப்போம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அக்கா ஷேர் பண்ணாங்க, நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உப்பளம் இந்த ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. வேற ஹெல்ப் பண்ணணும்னா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, நம்ம உப்பு வாங்கி யூஸ் பண்ணாலே போதும். அட் த சேம் டைம் அவங்க நடுவில் ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி உப்பளங்களெல்லாம் எடுக்க போகிறாங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அது எக்ஸாக்டாக எனக்கு என்னன்னு தெரியல. பட் அப்படிலாம் எடுத்துட்டாங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. அவங்களும் உழைக்கணும், நம்மளும் உழைக்கணும், அவங்களும் வளரணும், நம்மளும் வளரணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க, இன்னுமே பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம நம்புவோம். இப்போ இன்னொரு வழியில் நாங்கள் போகிறோம். இது என்ன வழி ப்ரோ? இது ஒரு ஒத்தடி பாதை. இந்த வாளிலாம் எப்படி ஆயிடுதுலாம் ஃபுல்லாக உப்பு தானே, உப்பு தண்ணி தானே? ஓகே, ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிகிரி இதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போது ஃபுல்லாகவே பாத்தி கட்டி இந்த தண்ணியை வச்சுருக்காங்க. பார்த்து தான் போகிறேன். நீ விழுந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏய் பாருங்க மக்களே, தள்ளி விட்டுருவ போல இருக்கேடி. நீ விழ மாட்ட, என்ன தள்ளி விட்டுறாத. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அங்கே ஃப்ரண்ட்ல அந்த வழியாக தான் நடந்து போனோம். அது சீரியஸாகவே சூப்பராக இருக்கு, ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு அந்த அண்ணனுங்க கூட பேசினதா இருக்கட்டும், அந்த அக்கா கூட பேசினதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமா, சூப்பரா இருந்தது. நிறைய இவ்வளோ நாள் உப்பளம்னா என்னன்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு புரிஞ்சிருச்சு எப்படி இதை வந்து உற்பத்தி பண்ணி நமக்கு சாப்பாட்டுக்கு நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்றோன்னா இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பெரிய ரீசன். ஆமாம். ஆல் ரைட் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரொம்ப ஹாப்பி ப்ரோ. சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் வந்து இது ஒரு சின்ன ஊர் மாதிரி இருக்கு, ஒரு கிராமம். ஆமாண்ணா. அது கூடயே வந்து உப்பளங்களும் இருக்கு. கொஞ்சம் நம்ம நடந்து போனால் பீச் இருக்கும். அந்த பீச்சையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது வந்து ஃபார்மிங் தான், அவங்க விவசாயம் தான் பண்ணுறாங்க. 3 மாதம் காத்திருக்காங்க ப்ரோ அந்த உப்புக்காக. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு விவசாயியோட வழி வந்து எப்போ ரொம்ப தெரியும்னா, இந்த மாதிரி நேச்சுரலாக மழை பெய்யும் போது, நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்துச்சுன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இயற்கை சீற்றம், அதாவது இயற்கையை மீறி ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த டைம்லலாம் அவங்கள சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம இருந்தாலே போதும், இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா அவர் அண்ணன் சொன்னாங்க 6 மாதம் வேலை இருக்கும், 6 மாதம் வேலை இருக்காது, மழை பெஞ்சா ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய உப்பளமாக இருக்கட்டும், இல்லைனா எங்கே உங்கள் ஏரியா பக்கத்தில் உப்பளம் இருந்துச்சுன்னா நீங்கள் விசிட் பண்ணுங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து விருந்து ஒன்று காத்துக்கிட்டு இருக்குன்னு ப்ரோ சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி பீச்சுக்கும் போகணும் ப்ரோ. நம்ம அதெல்லாம் போயிடலாமா? அதெல்லாம் வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பாய் சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ரோ, நீங்கள் எத்தனை வாட்டி இங்கே வந்திருக்கீங்க? இன்னும் நாங்கள் இங்கே தான் கிடப்போம். இந்த இருக்கிற கிடக்கிற எங்கள் ஏரியா பக்கம் தான். நாங்கள் அடிக்கடி மீன் பிடிக்க வருவோம். இல்லை ஆறு ஓடு, இந்த ஆற்றுலையும் இந்த உப்பு தண்ணியில் மீன் இருக்குமா ப்ரோ? ஆமாண்ணா, இந்த உப்பளத்தில் இருக்கும். உப்பளத்தில் வந்து பாலை மீன் மாதிரி ஒரு பாத்தி மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அதில் வந்து மீன் பாலை மீன் பிடிப்போம். அது போக இந்த உப்பு தண்ணி எல்லாம் ஓடுற ஒரு ஆறு மாதிரி இருக்கு, அதுலயும் பாலை மீன் கிடக்கும், இறால் இதெல்லாம் கிடக்கும். அதை பிடிக்கிறக்காண்டி வரும். நைட் நேரம் வரும். இந்த களி நண்டு இதெல்லாம் பிடிக்கிறது இங்கே தான். நல்லா இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த ஏரியாவில் இருக்கு. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஒன்றா பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பை பை, see you. எங்க ப்ரோ அந்த கோழியை பிடிங்க ப்ரோ? இந்த கோழியா? அதான் ரெடி பண்ணுங்க. அதை வலைய போட்டு பிடிச்சிடலாமா கோழியை? இந்த கோழியை பிடிச்சிட வேண்டியதான். தட்டி தூக்குறோம் இன்னைக்கு கோழியை. இந்த 3 கோழியில் எந்த கோழி?